சாட்சியை நிறுத்தினதுக்காக நன்றி சொல்கிறேன். எனக்கு ஆண்டவர் இப்போது 2 நன்மைகளை செஞ்சுருக்கிறாரு. முதல் நன்மை என்னென்னா, நான் வரும்போது ரொம்ப ஒரு சோர்வாக ஒரு மன கஷ்டத்தோடு வந்தேன். இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆண்டவரே நான் போகிறேன், நான் நம்பி போகிறேன்னா ஒரு நிறைய தடைகள் போராட்டங்களை தாண்டி தான் இப்போ நான் வந்திருக்கேன். பக்கம் ஹாஸ்பிட்டல் பாட்டி சீரியஸாக இருக்குங்க, ஸ்வீட் சூழ்நிலைங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட தடைகளாக வருது. சரி, ஆனாலும் நம்ம ஆண்டவரை விடக்கூடாதுன்னு நான் தேவ சமூகத்தில் வந்தேன். கதவு வெளியே நின்று நான் எப்பவுமே 5வது சங்கீதம் 7வது வசனத்தை வச்சுதான் எப்பவுமே ஒரு தேவனுடைய சமூகத்துக்குள்ள ஆலயத்துக்குள்ள எந்த ஒரு பிரேயருக்குள்ள போகும்போது நான் சங்கீதம் 5-7 வசனத்தை நினைச்சு ஜோம் பண்ணிட்டு நான் உள்ள போவேன். அப்படியே அந்த கதவு வெளியே நின்று ஜோம் பண்ணிட்டு நான் வந்தேன், ஜோம் பண்ணேன். ஆராதனை உண்மையாவே எனக்கு ஆண்டவர் ரொம்ப ஒரு தெளிவு, ஒரு விடுதலையை கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதனை எனக்கு ஸ்லோகம் என்ன சொல்றது தெரியல, ஒரு பலன், ஒரு உற்சாகம், ஒரு பேட்டரி எப்படி சார்ஜ் இல்லாமல் இருக்குமோ ஆண்டவர் என்னை ஒரு சார்ஜ் படுத்தி தைரியமா இருக்க ஒரு ஆவின் அபிஷேகத்துல பிரசனத்துல என்னை நிரப்பி என்னை நடத்தினாரு. அதுக்காக ஆண்டவர் முதலாவது நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது, எனக்கு 11 வருஷம் கழிச்சு போன மாசம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி எனக்கு 2வதாக ஆண்டவர் பெண் பிள்ளை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏகப்பட்ட தடைகள், சரீர குறைபாடுகள், தீங்குகள் இருந்தது மனைவிக்கும் பிள்ளைக்கும். 12 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. ஒரே ஒரு போராட்டமாகவே இருந்தது. குழந்தைக்கு வைஃபுக்கு பிபி, தைராய்டு, சுகரு, ரத்தம் கம்மியாக இருக்குன்னு ஒரு காரியமாக சொன்னாங்க. வைஃபுக்கு இருக்கிற அதே பிரச்சனை குழந்தைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு குழந்தைக்கும் ஊசி கையில் குத்தி எடுத்தாங்க. பிறந்த பான்பேபி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வைஃப் சொல்லி அழுவாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான், கர்த்தர் பார்த்துக்குவாங்க. பாட்டு பாடின மாதிரி தான் நடந்ததெல்லாம் நன்மைக்கு. உண்மையாக அப்படிதான் என் ஆண்டவர் அந்த ஒரு கிருபையில அந்த ஒரு நடத்துதல தான் நடத்தினாரு. என் மகளுக்காக நான் கவலைப்படவே இல்லை. அது கர்த்தர் கொடுத்த நன்மை, அது கர்த்தரே பார்த்துக்குவார். அவர் பக்கமே நான் அதை சாற்றி விடுறேன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். இன்னும் ஆண்டவர் பெரிய கிருபையா மனைவிக்கும் பிள்ளைக்கும் நல்ல சுகத்தை கொடுத்தாரு. பாஸ்டர் அம்மாவும் சரி, ஐயாவும் சரி, தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க, விசாரிச்சாங்க. எல்லா அவங்களுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு எங்கள் மனைவி பிள்ளையும் கர்த்தர் கேட்டு சுகத்தோட கொண்டு வந்தார். அதுக்காக ஸ்தோத்திரம். பாப்பாவுக்கு பேர் வச்சிருக்கோம், சாரா எஸ்தர்னு வச்சிருக்கோம். ஐயாவும் அம்மாவெல்லாம் வந்தாங்க. செப்டம்பர் 14ஆம் தேதி மகனுக்கு ஜாப் பண்ணி பேர் வச்சாங்க. கத்து மட்டுமாய் நடத்தினார். எனக்கு 11 வருஷம் குழந்தை இல்லை. எனக்கு குழந்தை பிறக்காதே ஒரு 90% நினைச்சேன். ஆனால் ஒரு 2 வருஷமா எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அதனால ஆண்டு நமக்கு சந்ததியை கொடுப்பேன், நமக்கு பிள்ளை பாக்கத்தை கொடுப்பேன்னாரு. மறுபடியும் எனக்கு ஒரு 2வது பிள்ளை கொடுத்து நாங்கள் 3 பேரா இருந்தால் இப்போ 4 பேரா கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எங்களை ஓரளவு பெருக பண்ணியிருக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். முக்கியமா அதிகமாக ஜெபிச்ச பாஸ்டர்மாக்காக ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோ